யானை விரட்ட முடியும். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்களை ஒத்துழைப்பு கொடுங்க. கோவை மாவட்டம் நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் தற்போது ஊருக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த 2 யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேக்கம்பெட்டி, குருமனூர், ஆயர்பாடி, மங்களக்கரை, ரசம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வனப்பகுதியை ஒட்டி இருப்பதால் வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது சர்வசாதாரணமாக இருந்து வருகிறது. வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள், மான், காட்டெருமை, காட்டுக்கன்று உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே விளைநிலங்களுக்குள்ளும் ஊருக்குழுக்களும் நுழைந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குட்டியுடன் கூடிய யானை குரும்பனூர், ஆயர்பாடி, மங்களக்கரை, புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றி பல்வேறு சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்த மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் அந்த யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த யானையானது மக்கள் வசிக்கும் பகுதி, அருகில் உள்ள விளைநிலங்கள் என மாறி மாறி சுற்றி திரிந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து அந்த யானையை வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் காட்டு யானைகள் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனினும் தற்பொழுது வரை யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.